ஹலோ மக்களே மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு நியூஸ் ஒன்று பார்க்க போகிறோங்க. என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் தான் நம்ம டாக்டரை கடத்தி டாக்டரை வந்து இது இன்சல்டிங் பண்ணி உங்களை கழுத்தில் கத்தி வச்சு என் அப்பான்னு காப்பாற்று, இல்லை உன்னை நான் போட்டுருவேங்கிற மாதிரி சொல்லி காசே இல்லாமல் அப்பனையும் அம்மாவையோ காப்பாற்றுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு பையன் பாலாஜிங்கிற பையன் ஒரு டாக்டரை கத்தியால் குத்தி பெரிய பெரிய சம்பவத்தை ஒன்று ஏற்படுத்தியிருக்காப்புல. அவர் செய்த காரணம் என்னென்னா, அந்த காரணத்தை பற்றி இந்த நியூஸில் வெளிப்படையாக சொல்லவே இல்லை. அந்த பையன் குத்துனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவன் காசால் பாதிக்கப்பட்டிருப்பான், காசு கேட்டிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அதனால் கூட இருக்கலாம். இன்னொரு விஷயம், அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான், ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருந்திருப்பாங்க, அதனால் அவன் கடுப்பாகி கத்தியால் குத்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய யோசனையாக இருக்குது. அவன் செஞ்ச செயல் நீங்கள் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா? என்னை கேட்டால் மருத்துவர்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தெய்வம் மாதிரி நமக்கு. நம்மளுடைய உடம்பை அவங்க தான் சரியாக செய்யணும். ஆனால் இந்த காலத்தில் டாக்டரை நம்பி போனால் ஒன்று காசுக்கு தான் அடிமையாக பண்ணுறாங்க, மனுஷனோட உயிருக்கு மதிப்பே கிடையாது. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, எனக்கே இந்த சம்பவம் நடந்திருக்கு. காசு இருந்ததால் என் அம்மா காப்பாற்ற முடிஞ்சிச்சு. காசு இல்லை அப்படின்னா இங்கே மதிப்பே கிடையாது. காசு இருந்தால் மட்டும்தான் நல்ல ப்ரைவேட்டில் போய்ட்டு காசை கொடுத்து காப்பாற்ற முடியும். காசு இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா உங்களை யாராலையும் காப்பாற்றவே முடியாது. கவர்மெண்ட்டுங்கிறது நம்மளுடைய தேவைக்காக தான் வச்சுருக்கு. ஆனால் அங்கே சீக்கிரம் செய்ய மாட்டாங்க. அங்கே உள்ள ஸ்டாஃபுங்களும் சரி, அங்கே உள்ள டாக்டருங்களும் சரி, அடிபட்டாலும் சரி, ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி, உடனே ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா நிறையா நான் பார்த்துட்டேன். இப்போது அந்த பையன் பாலாஜி செஞ்சது என்ன கேட்டால் தப்பு ரைட்டுன்னு சொன்னால் ஒரு வகையில் தப்பாக தான் தெரியுது. ஆனாலும் அவன் எதுக்கு செஞ்சுருக்கான்னா, அவனோட சுச்சுவேஷனுக்காக செஞ்சுருக்கலாம், அவனோட ஃபேமிலி பிரச்சனைக்காக செஞ்சுருக்கலாம், அவங்க பணம் கேட்டிருக்கலாம், அதனால் கொடுக்க மறந்துருக்கலாம், இல்லை அந்த அவனுடைய அப்பா இறந்து கூட போயிருக்கலாம். என்ன கோவம் தெரியல. ஆனால் பாலாஜிங்கிறவர் ஒரு டாக்டரை குத்தி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி விட்டார், அதாவது மெட்ராஸில். அதுக்காக அந்த அந்த ஏரியாவில் டாக்டர் பாலச்சுத்துங்கிறவர் இனிமேல் இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி டாக்டரை யாரை சீன்றாங்களோ அவங்களுக்கு 10 வருஷம் ஆயுள் சிறைச்சாலையில் அடைக்கப்படுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் என்ன கேட்டால் இது செஞ்சது நான் ரைட்டுன்னு தான் சொல்லுவேன்.